உன் மனசுல என்ன பெரிய சிஐடி நினைப்பா? அத்த, என்ன அத்த? ஏன் இப்படி எல்லாரும் தமிழ் சிஸ்டர் மேலேயே பாயறீங்க? தமிழ் சிஸ்டரால் நல்லதுதான் நடந்திருக்கு. அத்த, ஒருவேளை தமிழ் சிஸ்டரே உண்மையா சொல்லி அவன் மேல சந்தேகமா இருக்குன்னு சொல்லி தான் நீங்க நம்புவீங்களா? அத்தானுக்கு தெரிஞ்ச அவர் கல்யாணத்தை நிறுத்திடுவாரு. ரெண்டும் எக்ஸ்ட்ரீம். அதனாலதான் தமிழ் சிஸ்டர் இது முதல்ல சரியா தப்பான்னு அலசி ஆராய்ஞ்சதுக்கு அப்புறம் சொல்லிக்கலான்னு இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஆனா கிணறு விட்ட பூதம் கிளம்புன கதையா? சின்ன பொய்க்குள்ள இவ்வளவு பெரிய பொய்யை அவன் மறைச்சு வச்சிருந்திருக்கான். ஐயோ, பெரிய யமகாதகனா இருந்திருக்கான் அத்த. இப்ப கூட தமிழ் சிஸ்டர் தான் வர்ஷினி வாழ்க்கையை காப்பாத்திருக்காங்க. அதை ஃபர்ஸ்ட் நீங்க மறந்துடாதீங்க அத்த. என்னடா உன் பங்கு எதுவுமே இல்லாத மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க? அம்மா, நீ கொஞ்சம் சும்மா இருமா. தமிழ் சிஸ்டர் சொன்னதால தான் நான் செஞ்சேன். எல்லாத்துக்கும் என் பேர் இருக்கணும்னு நினைக்காதம்மா. இவெல்லாம் உருப்படவே மாட்டான். சந்தர்ப்பத்தை சாதகமா பயன்படுத்திக்கவே தெரியல. எப்படிதான் இவன்லாம் என் வயித்துல வந்து பிறந்தானோ. மீனா, நாம சிபிக்கு தமிழுக்கு நன்றி சொல்லணுமே தவிர திட்டக்கூடாது. அவன் மேல ஆரம்பத்துல எனக்கு கோவம் இருந்துச்சு. ஆனா ஒரு சில சம்பவம் தான் எனக்கு அவன் மேல நம்பிக்கை உண்டாக்குச்சு. ஆனா இப்படி இருக்குன்னு எனக்கு தெரியலமா. சரி, இதெல்லாம் விட்டுறலாம். முதல்ல வர்ஷினி எப்படி இதுல இருந்து ரெக்கவர் பண்றது மட்டும் தான் நம்ம யோசிக்கணும். வர்ஷினி, 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 உனக்கு இன்னும் வயசு இருக்கு. இந்த காலத்துல ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணிட்டு ஏதோ ஒரு பிரச்சனைனால பிரேக்கப் பண்ணிட்டு அடுத்து வேற ஒரு பையனை லவ் பண்றதெல்லாம் இப்ப ரொம்ப சிம்பிள். நீ அந்த மாதிரி நினைச்சுக்கோ. நல்ல வேலை, நமக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே அவன் யாருன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இதே கல்யாணம் முடிஞ்சு அவனோட சுயரூபம் நமக்கு தெரிஞ்சிருந்தா உன் லைஃப் என்ன ஆயிருக்கும்? அதனால இத பாசிட்டிவா எடுத்துக்கோ. நீ பழைய மாதிரி எப்படி இருந்தியோ அந்த மாதிரி இரு. எப்படி தமிழ் நான் மாற முடியும்? கண்ணை மூடி திறந்தா அவன் ஞாபகம் தான் வருது. அவனை நான் எவ்வளவு லவ் பண்ண தெரியுமா தமிழ்? நினைச்சு பார்க்கவே அசிங்கமா இருக்கு. ஜனகம்மாளோட பேத்தி எப்படி ஒருத்தன் கிட்ட ஏமாந்து உட்கார்ந்துருக்கா? ஏமாற்றம், தோல்வி இது எல்லாமே பொதுவான விஷயம். இது எல்லாருக்குமே நடக்கும். இப்போ உன் வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்கு. நாம அந்த வலியோட உட்கார்ந்துட்டு இருந்தோம்னா தோத்துட்டதா நாமளே ஒத்துக்கிறதா அர்த்தம். எழுந்து வா. வாழ்க்கை இன்னும் நிறைய பெரிய சர்ப்ரைஸோட உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல வர்ஷினி. இன்னும் கொஞ்ச நாள்ல நீயும் வேற ஒரு லைஃபுக்குள்ள போனதுக்கு அப்புறம் திரும்பி இதெல்லாம் பார்த்தா இப்போ சீரியஸா இருக்கிறதெல்லாம் உனக்கே சிரிப்பா வரும். உன்னை ஏமாத்தணும்னு நினைச்சவங்களுக்காக நீ எதுக்கு கவலைப்படுற வர்ஷினி? நாம சிந்துற ஒவ்வொரு கண்ணீருக்கும் வேல்யூ இருக்கு. நம்மள ஏமாத்துறவங்களுக்காக எப்பயும் நம்ம அழக்கூடாது. வர்ஷினி தூங்கிட்டாளா? அத்தையை கூட படுக்க சொல்லிருக்கேன். குட். இந்த மாதிரி நேரத்துல அவ கூட எப்பவும் ஒரு ஆள் இருந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா மனசு எப்ப என்ன முடிவு எடுக்குன்னு சொல்லவே முடியாது. சிபி, விடுங்க, ஃபீல் பண்ணாதீங்க. வர்ஷினிக்கு அந்த மாதிரிலாம் ஒன்னும் ஆகாது. வர்ஷினி ரொம்ப தைரியமான பொண்ணு. அவ இதுல இருந்து அசால்ட்டா மீண்டு வந்துருவா. இல்ல தமிழ், கொஞ்சம் விட்டுருந்தா என்ன இருக்கும்? அதான் விடல. அவளுக்கு கெட்டது எதுவும் நடக்காது. நீங்க திரும்ப திரும்ப இதையே பேசிட்டு இருக்காதீங்க. தமிழ் சிஸ்டர், நீங்க சந்தேகப்பட்டது எவ்வளவு சரியாயிடுச்சு பாத்தீங்களா? எப்பா, அவன் எவ்வளவு பெரிய கேடியா இருக்கான். இங்க பாரு சேது, ரொம்ப பர்ஃபெக்டா ஒருத்தன் இருக்கான்னு வச்சுக்கேன், அவங்கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அவன் ஏதோ ஒன்ன மறைக்கிறான்னு அர்த்தம். அந்த பிரபுவை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஓவரா பர்ஃபெக்டா தெரியுமா. அப்பவே எனக்கு ஒரு டவுட், இவ்வளோ நல்லவனா, இவ்வளோ பர்ஃபெக்டா ஒருத்தன் இருக்கவே முடியாது.
ஏதாவது ஒண்ணு இருக்கணுமே யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். பார்த்தா தமிழ் கரெக்டா கண்டுபிடிச்சிருச்சு. ஐயோ, இப்போ எதுக்கு நீங்க 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? ஏய் அப்பெல்லாம் நீ சொல்லாத. அவன் ஆளும் சைஸும் அவனை மாதிரி ஒரு ஆளெல்லாம் யார் மாப்பிள்ளை ஊத்துப்பா? அவன் முகத்திலேயே கிரிமினல் கலை தாண்டவம் ஆடுது. அவனை போய் ஹேண்ட்ஸம் அதுக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கா. உங்க கூட சுத்துச்சே சம்யுக்தா, அவ மூஞ்சில மட்டும் அப்படியே லக்ஷ்மி கலாச்சாரம் இருந்துச்சா? அவளும் கிரிமினல் தான். அவ பின்னாடி நீங்க சுத்தல? அச்சச்சோ, என்னடா இது? என்னடா சண்டை போட்டுட்டீங்க இப்படி? ஒரு உண்மையை சொல்லட்டா, உனக்கு அவ சுமாரு, தமிழுக்கு அவன் சுமாரு. அவங்களுக்காக நீங்க எதுக்கு அடிச்சிட்டு இருக்கீங்க? இங்க பாரு மச்சான், உனக்கு தமிழை விட அழகின்னு ஒருத்தி கிடைக்கவே மாட்டா. தமிழ், நீ எங்க தேடினாலும் என் மச்சான் மாதிரி ஒரு அன்சமான கையை உன்னால கண்டுபிடிக்க முடியுமா? நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்றதாண்டா கரெக்ட். நீங்க தான்டா பெஸ்ட் கப்புள். இங்க பாரு, வர அவார்ட் ஃபங்க்ஷன்ல நீங்க பெஸ்ட் பேர்னு உங்களுக்காக ரெக்கமெண்ட் பண்றேன்டா. உங்களுக்கு தான்டா அந்த அவார்டு. செல்லம், நீ அழாதடா தங்கம். செல்லம், இங்க பாரு, வாழ்க்கையில தோல்வி ஏமாற்றம்லாம் வரத்தான் செய்யும். செல்லம், நாம தான் நம்மளை நாமே தேத்திக்கிட்டு அதுல இருந்து மீண்டு வரணும். நீ இப்படி யோசிச்சு பாரு, கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் யாருங்கிற விவரம் தெரிஞ்சா எவ்வளவு சங்கடமா இருக்கும் உனக்கு. அதுக்கப்புறம் உன்னால அவன் கூட நிம்மதியா வாழ முடியுமா? இங்க பாரு, முன்னாலே எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு நினைச்சு நிம்மதியா இருமா. அவன் என்னமா அப்படி ஒரு பெரிய மாப்பிள்ள? அவனை விட 100 மடங்கு பெரிய மாப்பிள்ளைய, உனக்கு பொருத்தமான ஒரு நேர்மையான மாப்பிள்ளைய நான் உனக்கு பார்த்து கட்டி வைக்கிறேமா. உனக்கு பிடிச்ச வர்ஷினி, உனக்கு பிடிச்ச மாப்பிள்ளைய என்னால தேட முடியுமான்னு தெரியலடா. சானு, வாசுபி உட்காரு. என்ன சொல்ற வர்ஷினி? கோவமா இருக்காளா? அவளால இந்த ஏமாற்றத்தை தாங்கிக்கவே முடியல. துடிச்சு போயிட்டா. நம்ம கூடவே இருந்து கழுத்து அறுத்திருக்கா அந்த துரோகி பிரபு. எனக்கு என்னமோ அவன் அப்பா சொல்லிதான் இது எல்லாத்தையுமே செஞ்சிருப்பான்னு சந்தேகமா இருக்கு சானு. அவன் பேசுறது சொல்றது அத்தனையும் போய் நடிப்பு.